எத்தனை பழங்கள் இருந்தாலும் சரி, இந்த மாங்காவை புளிஞ்சு சாறு எடுத்து குடிக்கிற டேஸ்ட் இருக்கு தெரியுமா? அந்த டேஸ்ட் வந்து எதுலையுமே வராது. அவ்வளோ அருமையான டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்க. அருமை அருமை அருமை. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த பழைய கஞ்சிலாம் சாப்பிடுவீங்க தெரியுமா? சாப்பிட்றப்ப நீங்கள் மறந்துடாமல் வேறு எந்த ஊறுகாயும் வச்சுக்கிறாதீங்க. மாங்காய் ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் மாங்காய் ஊறுகாய். ஒரு மாங்காய் வாங்கி அப்படியே கீத்த அறுத்து துண்டு துண்டாக நறுக்கி அதில் வந்து அப்படியே கொஞ்சோண்டு உப்பு மிளகா ரெண்டையும் போட்டு அதான் வீசிக்காய் வென்றெடுத்த பானை இருக்கு தெரியுமா? அந்த பானைக்குள்ள போட்டு இங்கே பேசிக்கிறீங்க. எங்க மாங்காய் சொல்கிறா நீங்கள் வந்துடுவீங்களா? உங்களுக்கு தான் மாங்காய் சின்ன இல்லைன்னு ஆகி போச்சு. மாங்காவே இல்லைன்னு ஆகி போச்சு. அப்போ நீங்கள் பேசுறீங்க மாங்காய் கூட நீங்கள் வந்துடுவீங்களா? வந்து போட்டி போட்டு தேர்தலில் ஜெயிச்சு மாங்காவை தக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுங்க. அது வரைக்கும் மாங்காய் கூடது கிடையாது. மாங்காய் வந்து பேசக்கூடாதாப்புல. அந்த மாதிரி பானைக்குள்ளே போட்டு ஒரு குளிக்கு சாப்பிட்டு பாருங்க மாங்காவை. அவ்வளோ அருமையாக இருக்கும். சரி, என்னடா அவன் சம்மந்தமே இல்லாமல் வந்து மாங்காய் பற்றி பேசுறியான், பாமக பற்றி பேசுறியான் அப்படின்னு பார்க்குறீங்களா? நேற்று நைட்லேருந்து ஒரு செய்தி பயங்கரமாக வைரலாக போயிருக்கு. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்காங்க? பானை சின்னத்தை நிரந்தரமாக ஒதுக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உறுதி செஞ்சுருக்காங்க தேர்தல் ஆணையம். அதற்கான ஒரு ஆணையம் வேற கொடுத்துருக்குறாங்க. இதுதான் சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வைரலாக போய்க்கிருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த செய்தியோட சேர்த்து பாமகவையும் சேர்த்து வச்சு நிறைய பேர் பேசியிருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கு என்னால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த லட்சோப லட்ச சிறுத்தைகளுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தை கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக அறிவித்திருக்கின்றார்கள். அதே வேளையில் பானை சின்னத்தை நிரந்தரமாக கொடுத்துருக்குறாங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு தாங்க இந்த பானை சின்னம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இனி வரப்போகும் காலங்களில் நமக்கு பானை சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா, தருவாங்களா தரமாட்டாங்களா, ஐயோ நாட்கள் நெருங்கி இருக்கிறே, அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் கிடையாது. அதே மாதிரி எவனாச்சும் ஊடால உள்ளே புகுந்து அவங்களுக்கு பானை சின்னம் கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க மேலே வந்துடுவாங்க. பானை சின்னத்தை கொடுக்கூடா அப்படின்ற மாதிரி வேற எவனும் சதி வேலைகளையும் பார்க்க முடியாது. நிரந்தர சின்னமாக பானை சின்னம் கிடச்சிருக்குது. அதனால் தமிழ்நாடு முழுமைக்கு எல்லாரும் கொண்டாடிக்கிறாங்க. கொண்டாடுங்க. உங்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, விடுதலை சிறுத்தை கட்சியையும் பாமகவையும் கம்பாரிசன் பண்ணி எழுதிக்கிறாங்க. இது விசிகாக்காரங்க மட்டும் கிடையாது எழுதலை. நிறையா சமூக நீதி இயக்கத்தை சார்ந்தவர்கள் பெரியார் முதற்கொண்டு என்ன பண்ணுறாங்க, விடுதலை சிறுத்தை கட்சியையும் அதே மாதிரி பாமகவையும் கம்பாரிசன் பண்ணி எழுதிக்கிறாங்க. விசிகாவையும் பாமகவையும் எதற்காக கம்பாரிசன் பண்ணி எழுதணும்? ஏன்னா இன்றைக்கி வந்து விசிகாவுக்கு பானச்சனம் கிடச்சிருக்குது, அவங்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக உருவெடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவனுடைய உழைப்பு. 30 ஆண்டு கால உழைப்பு. அவருடைய கால் பாதங்கள் படாத எந்த கிராமத்தையும் சுட்டி காட்ட முடியாது. அந்த அளவுக்கு பல்லாயிரம் கிலோமீட்டர் வந்து பயணம் பண்ணியிருக்கிறாரு. போய் மக்கள்கிட்ட பேசி 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 அரசியல்படுத்தி உங்களுடைய குறைகள் என்ன, உங்களுடைய தேவைகள் என்ன, நீங்கள் எந்தெந்த வடிவங்களில் பாதிக்கப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு அறிஞ்சு களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணி அதன் மூலமாக இன்னைக்கு அந்த மக்களுடைய உரிமைகளை வென்றெடுத்து அதன் மூலமாக அங்கீகாரம் வாங்கியிருக்காரு. முழுக்க முழுக்க விசிகாவுடைய உழைப்பு, திருமாவுடைய உழைப்பு. ஆனால் எதற்காக பாமகவை கம்பாரிசன் பண்ணுறாங்க? அதை நான் பார்த்துருவான். விசிகாவுக்கு வந்து அங்கீகாரம் கிடைச்சதற்கு பாமகவும் ஒரு வகையில் காரணம். சரி, அதை நான் பார்த்துருவான். அதாவது மக்களே, திருமா அவர்கள் ஒரு நேர்மையான மனிதர், மாற்று கருத்து இல்லவே இல்லை. அவர் நேர்மையான மனிதர், எங்கேயுமே வந்து தடுமாறாத கொள்கை நிலைப்பாட்டை உடையவர், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த மாதிரி நேர்மைத்தன்மைகள் எப்போ வெளிப்படும் அப்படின்னா, நேர்மையற்ற மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த நேர்மையற்ற மனிதர்கள் நேர்மையுள்ள மனிதர்களை எப்போ விமர்சனம் பண்ணுறாங்களோ அப்போதான் திருமாவர்கள் நேர்மையாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பொதுமக்களுக்கு தெரிய வரும். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் பாமகவுடைய நேர்மையற்ற தன்மையின் மூலமாகத்தான் மக்கள் சீர்தூக்கி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
பாமகவுடைய நேர்மையற்ற தன்மையின் மூலமாக தான் மக்கள் சீர்தூக்கி பார்த்து நேர்மையுள்ள மனிதன் யாரு, நேர்மையற்ற மனிதன் யாரு அப்படின்ற மாதிரி கண்டறிந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அங்கீகாரத்தை தூக்கி கொடுத்துருக்காங்க. பொது சமுதாய மக்கள்கிட்டையுமே போய் கலந்துருக்காரு திருமாவர்கள். இன்னைக்கு சிதம்பரம் தொகுதியிலையும் விழுப்புரம் தொகுதியிலையும் வெறும் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே வாக்களித்து திருமாவர்கள் இந்த அங்கீகாரத்தை பெற்றுவிடவில்லை. அந்த மக்கள்கிட்ட வந்து நான் நேர்மையானவங்க, நான் கொள்கைவாதிங்க, நான் கோட்பாட்டுவாதிங்க, நான் உங்களுக்காக பயணப்படுவேன், உங்களுக்காக பார்லிமெண்ட்டில் பேசுவேன் அப்படின்ற மாதிரி செயல்பாட்டின் மூலமாக பார்லிமெண்ட்டுக்கு தொடர்ச்சியாக போன ஒரு மனிதன் யாருன்னா அது திருமாவர்கள் தான். செயல்பாட்டின் மூலமாக தன்னுடைய நேர்மையை நிரூபித்து அதன் மூலமாக இன்னைக்கு வந்து அங்கீகாரம் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ திருமாவர்கள் நேர்மையான மனிதர் அப்படின்ற மாதிரி வெளிக்காட்டுவதாக இருந்தால் நேர்மையற்ற மனிதர்கள் என்று சொல்லப்படுகின்ற மனிதர்கள் தேவைப்படுவாங்க இல்லையா, அந்த நேர்மையற்ற மனிதர்கள் தான் பாமகவை சார்ந்தவர்கள். பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் அவருடைய நேர்மையற்ற தன்மையின் மூலமாக தான் மக்கள் சீர்தூக்கி பார்த்து யார் நேர்மையாளர்கள் யார் நேர்மையற்ற மனிதர்கள். பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னென்னலாம் திருமாவர்களை அக்யூஸ் பண்ணாரோ அது எல்லாமே பொய், அவர் தான் நேர்மையானவர், நீ நேர்மையற்றவருங்க அப்படின்ற மாதிரி மக்கள் உறுதிப்படுத்தி தான் இன்னைக்கு வந்து அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறாங்க. ஸோ அதைத்தான் நிறைய பேர் சமூக வலைத்தளங்களை வந்து கம்பாரிசன் பண்ணி எழுதிக்கிருக்கிறாங்க. மக்களே, கடந்த 2011 வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க, ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. யார்? பாமக ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நம்ம இப்படியே போவோமா, இப்படியே கட்சி நடத்திட்டு போவோமா, நம்ம வந்து ஒரு சமூக நீதி கட்சி சொல்லிக்கிறோம், சமூக நீதி பாதையிலேயே போவோமா இல்லை ஒரு சாதிய பாதையில் போவோமா அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து சாதிய பாதையில் வந்து தடம் மாறுறாங்க பாமக. அப்போ தான் தலித் அல்லாத கூட்டமைப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவதற்காக நம்ம ராமதாஸ் அவர்கள் பயணப்பட ஆரம்பித்தார். தலித் அல்லாத கூட்டமைப்பு அப்படின்னா பட்டியல் சமுதாயத்தை தவிர்த்து அனைத்து சமுதாய மக்களையும் சாதி ரீதியாக ஒருங்கிணைப்போம் அப்படின்ற மாதிரி சாதியவாதியாக பயணப்பட ஆரம்பித்தார் நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அதில் விழுந்த அடிதான். அந்த நேர்மையற்ற தன்மையின் மூலமாகத்தான் இன்னைக்கு நேர்மையுள்ள மனிதர்கள் யார் அப்படின்ற மாதிரி மக்கள் அடையாளம் காண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த அடையாளம் காணப்பட்டதன் மூலமாக தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு நேர்மையான கட்சி அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் தமிழ்நாட்டினுடைய ஒரு 3வது மிகப்பெரிய கட்சியாக திருமாவர்கள் உருவெடுத்திருக்கிறாரு. இன்னும் பாமகவுடைய நேர்மையற்ற தன்மைக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லவா. பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யார்? அவர் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு. ஆனால் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருந்துக்கிட்டு அவர் பார்லிமெண்ட்டுக்கு எத்தனை முறை போனார்? இன்றைக்கி வந்து பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லிக்கலாம், நான் வந்து மக்களுக்காக இருக்கிறேன், அனைத்து சமுதாய மக்களுக்காக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து வாய்மொழியில் சொல்லிக்கலாம். ஆனால் கலை யதார்த்தங்கள் என்பது ஜாதி என்பது அழகான சொன்ன ஒரு நபர் தான் நம்ம பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்கிறீங்க, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்காகவும் நீங்கள் பார்லிமெண்ட்டில் பேச வேணாம், அட்லீஸ்ட் உங்களுடைய மக்கள் வன்னிய சமுதாய மக்களுக்காக வாச்சும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பார்லிமெண்ட்டுக்கு போய் பேசணும்ல. ஆனால் பார்லிமெண்ட்டுக்கே போகிறது கிடையாது நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள். நேர்மையற்ற தன்மை, எங்களை காமிச்சு நீங்கள் வந்து ஒரு ராஜ்யசபா எம்பியாக ஆகிட்டீங்க, அப்போ எங்களை காமிச்சு எங்களுடைய உரிமைகளுக்காச்சும் நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு பேசுகிறது கிடையாது. அப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மக்கள் உணர்ந்ததன் விளைவுனால தான், பாமகவுடைய நேர்மையற்ற தன்மையை உணர்ந்ததன் விளைவுனால தான் அவங்களுக்கு தோல்வியை கொடுத்துருக்குறாங்க. விசிகா வந்து அங்கீகரிச்சிருக்காங்க, மறுக்க முடியாத உண்மைங்க. சரியா? அது மட்டும் கிடையாது, வரிசையை அடுக்கிக்கிட்டே போகலாம். பாமகவை சார்ந்தவர்கள் எல்லாத்தையுமே வந்து வன்முறைவாதிகளாக மாற்றுறது, இதுவும் கூட பாமகவுடைய நேர்மையற்ற தன்மைகள் வந்து வரும். பாமகவை சார்ந்தவர்கள் எல்லாத்தையுமே, வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாத்தையுமே ப்ரொவோக் செஞ்சு வன்முறையாளர்களாக வந்து மாற்றுறது. இப்போ கூட சமீபத்தில் திரௌபதி அம்மன் கோயில் விவகாரத்தில் என்ன நடந்துச்சு, நம்ம பாலு அவர்கள் சொன்னார், வழக்கறிஞர் பாலு சொன்னார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, துணிஞ்சு இறங்குங்க, என்னெல்லாம் பண்ணுங்க, உங்கள் வழக்கு வந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு கேஸ் வந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாமகவுடைய பாலு சொன்னார். வன்முறையாளர்களாக வந்து மாற்றினார். அங்கே உட்காந்துருந்த மக்கள்லாம் பார்த்தோம்னா சாதாரண சாமானிய மனிதர்கள், கூலி வேலைக்கு போகிற மக்கள் மாதிரி இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் சாதி ரீதியாக ப்ரொவோக் பண்ணுறாரு. வேறு யாரையும் கோயிலில் உள்ள விட்டுறாத, நீ மட்டும் கோயிலில் இருக்குது. ஸோ சாதி ரீதியாக ப்ரொவோக் பண்ணார். நான் என்ன கேட்குறேன், பாமகவுடைய பாலு பேசுவதன் மூலமாக ஏதோ 1-2 நபர்கள் ப்ரொவோக் ஆகி ஒரு சாதி கலவரத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னா பாமகவுடைய பாலு அந்த 2 நபர்களுக்கு வந்து வழக்கை பார்த்துருவாரா? சரி, 2 பேரும் பார்த்துருவாரு. ஒரு 100 பேர் வந்து வழக்கில் மாட்டிக்கிட்டாங்கன்னா 100 பேர்த்துக்கும் பார்த்துருவாரா? சரி, 100 பேர்த்துக்கும் பார்த்துறவன வச்சுக்கிடுவான். 100 பேர்த்துக்குமே குடும்பம் இருக்குமே, 100 பேர்த்துக்கும் குடும்பம் இருக்கும், தன்னுடைய தாய் தந்தையருக்கு வந்து சோறு போட வேண்டிய கடமை இருக்கும், தன்னுடைய அக்கா தங்கச்சிக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய கடமைகள் இருக்கும், சீர்சனத்தை செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும். அது எல்லாத்தையுமே பாமகவுடைய பாலு பார்த்துருவாரா? அப்போ நேர்மையற்ற தன்மை,
இந்த மனிதர்கள் எல்லாத்தையுமே பாமகவை சார்ந்த மனிதர்கள், வன்னிய சமுதாயத்தை சார்ந்த மனிதர்கள் எல்லாத்தையுமே சாதி ரீதியாக ப்ரொவோக் செஞ்சு ஒரு நேர்மையற்ற தன்மைவாதிகளாக மாற்றி கலவரத்தை ஈடுபட வைக்கிறது தான் பாமகனுடைய ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியாக வந்து இருக்குது. ஸோ இந்த நேர்மையற்ற தன்மை எல்லாமே உணர்ந்ததன் விளைவுனால தான் இன்றைக்கி என்ன பண்ணிக்கிறாங்க, பாமகவை புறந்தள்ளி விட்டு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து அங்கீகாரத்தை கொடுத்திருக்கின்றார்கள். இன்னும் வரிசையை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முனைவர் தொழில் திருமாவளவர்கள் ஒரு நேர்மையான மனிதர் என்று காட்டுவதாக இருந்தால் நேர்மையற்ற மனிதர்கள் இந்த மாதிரி ஆட்களும் தேவைப்படும். ஸோ அந்த வகையில் பாமக வந்து ஒரு நேர்மையற்ற ஒரு கட்சி, பாஜக ஒரு நேர்மையற்ற கட்சி. மருத்துவ மத்திய தொகுப்பில் ஓபிசி மக்களோட இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, 27% இடஒதுக்கீடு, அந்த 27% இடஒதுக்கீடு பறிக்கப்பட்ட பொழுது கூட பாமக வந்து எந்த விதமான வாய் திறக்கவே இல்லை. நேர்மையற்ற தன்மை. பாஜக ஒரு நேர்மையற்ற தன்மை, பாமக ஒரு நேர்மையற்ற தன்மை. ஸோ இந்த மாதிரி நேர்மையற்ற தன்மையின் விளைவுனால தான் விடுதலை சிறுத்தை கட்சின்னு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு வந்து மருத்துவ மத்திய தொகுப்பின் மூலமாக, அந்த இடஒதுக்கீடு மூலமாக வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்களும் மருத்துவம் படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி காரணம். திருமாவர்கள் தான் முத களத்திறங்கி போராட்டம் பண்ணார். அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் போய் மனு கொடுத்து ஃபஸ்ட்டு நேஷனல் லெவலில் இந்திய தேசத்தின் அளவில் அவர் தான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணார். ஏன்னா திருமாவர்கள் போராட்டம் பண்ணார் அப்படின்ற மாதிரி எல்லா கட்சிகளும் பார்த்து எங்கே எங்களுடைய இடஒதுக்கீடு, மருத்துவ மத்திய தொகுப்பில் ஓபிசி மக்களோட இடஒதுக்கீடு எங்கே அப்படின்னு பாஜகவை நோக்கி கேள்வி எழுத்துக்கு முன்னாடி வச்சாங்க. ஸோ அதனுடைய விளைவுனால தான் இன்றைக்கி நிறைய பேர் மருத்துவம் படிக்கிறாங்க. திருப்பி வழங்கப்பட்டது மருத்துவ மத்திய தொகுப்பில் இடஒதுக்கீடு. ஸோ இந்த மாதிரி வந்து சில கட்சிகளுடைய நேர்மையற்ற தன்மையின் விளைவுனால தான் விடுதலை சிறுத்தை கட்சி நேர்மையுள்ள கட்சி அப்படின்னு சொல்லி மக்கள் அடையாளம் கண்டிருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி கிடைத்திருக்கின்ற அங்கீகாரம். ஸோ இனி வரப்போகும் காலங்களில் இது தொடரும். விடுதலை சிறுத்தை கட்சியினுடன் முனைவர் தொழில் திருமாவளவன் அடிக்கடி சொல்லுவார், இருட்டும் திருட்டும் ஒரு நாள் விடிவுக்கு வரும், எதிர்கால ஆட்சி எழுச்சி தன்னுடைய கையிலுக்கு வரும் சொல்லுவார். அந்த மாதிரி எதிர்காலங்கள் எப்படி வேணாலும் அமையலாம், அதற்கான களங்களை தொடர்ச்சியாக அமைப்போம் என்பதை கூறிக்கொண்டு கற்பியோடு புரட்சி செய்யும் புரட்சியாளர்கள் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.